Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 31/12/2024. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 1 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட் அப்டேட் ஆகிருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீட் 2025க்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் 2025 ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேற்கொண்டு நீட் 2025 ரிலவெண்ட்டாக 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ இல்லை டே 1லேருந்து டில் த அட்மிஷன் வரைக்கும், அதாவது நீட் 2025னுடைய டே 1லேருந்து ஆல்ரெடி ஸ்டார்டட், ஓகேங்களா? இப்போ இருந்து நீங்கள் காலேஜ் அட்மிஷன் முதல் நாள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும், அதை முடிச்சுட்டு உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் எடுத்துக்கொள்ளலாம். மேற்கொண்டு உங்களுக்கு 1 or 2 டவுட்ஸ் இருந்தாலும், 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இப்போது ஃபஸ்ட்டு அப்டேட் என்ன அப்படின்னா, என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட் அப்டேட் ஆகிருக்குது. எப்படின்னா, என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா 2024 இருந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்படின்னா என்டிஏனுடைய வெப்சைட் 2025க்கு ரெடி ஆயிடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்டேட்டாக ஆல்ரெடி என்எம்சியினுடைய வெப்சைட்டில் கொடுத்துருந்த 2025க்கான நீட் 2025 சிலபஸை ஃபஸ்ட்டு அப்டேட்டாக அப்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த சிலபஸ் அப்படிங்கிறத நம்ம என்எம்சியினுடைய வெப்சைட்டில் வந்த உடனே நம்ம SAP Views யூடியூப் சேனலில் எடுத்து நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு. 2024க்கும் 2025னுடைய இந்த லேட்டஸ்ட்டு சிலபஸுக்கும் நோ சேஞ்ச். அதனால் நீங்கள் சிலபஸ் எந்த விதமான மாற்றமும் இல்லை. 2024க்கு ரிப்பீட் பண்ணிகிட்டு இருந்தவங்களாக இருந்தாலும் சரி, இப்போ 2025க்கு ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, சிலபஸ் 2024னுடைய அதே சிலபஸ் தான். இப்போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, என்டிஏனுடைய வெப்சைட் அப்படிங்கிறது அப்டேட் ஆகிருக்குது. பழைய எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு அப்டேட்டாக 2025னுடைய சிலபஸை அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது முதல் செய்தி. அடுத்தது பார்த்திங்கன்னா, 2025னுடைய நீட் ஆஸ்பிரன்ஸ் எல்லாத்துக்கும் அவங்க பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நம்ம SAP Views யூடியூப் சேனலினுடைய வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இந்த 2025 உங்களுடைய மருத்துவ கனவை நனவாக்கும் ஆண்டாக இருக்க SAP Views யூடியூப் சேனல் சார்பாக அட்வான்ஸ் விஷஸை சொல்லிக்கிறோம். உங்களுடைய விருப்ப கல்லூரி என்னவோ அந்த கல்லூரியில் உங்களுக்கு சீட்டு கிடைக்க SAP Views யூடியூப் சேனல் சார்பாக அட்வான்ஸ் விஷஸை சொல்லிக்கிறோம். ஓகே, அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, என்டிஏனுடைய வெப்சைட் அப்டேட் ஆகிடுச்சு. இனி வரக்கூடிய நாட்களில் 2025 ஜனவரியில் உங்களுக்கு நம்ம சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025னுடைய தேர்வு முறை ஆன்லைனில் வருதா, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வருதா, ஹைப்ரிட் மோடில் வருதா அப்படிங்கிற அனைத்து தகவலும் ஜனவரியிலிருந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஜனவரியிலிருந்தே எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் நம்ம சேனலில் உடனுக்குடனாக தெரியப்படுத்திடுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி என்ன, ஏஜ் லிமிட் 31/12/2000 இது போன வருஷம் ப்ராஸ்பெக்டஸ்லேருந்து எடுத்தது. அப்போது இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், 31/12/2008, ஓகேங்களா? இந்த வருடத்தில் பார்ன் ஆன் ஆர் பிஃபோர் 31/12/2008. இப்போ இந்த 2007ங்கிறது லாஸ்ட் இயர் ப்ராஸ்பெக்டஸில் 2024 கொடுத்தது. அப்போது
நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா பார்ன் ஆன் ஆர் பிஃபோர் 31/12/2008 இந்த டேட் ஆஃப் பர்த்தும் உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து மினிமம் ஏஜ் லிமிட். மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 31/12/2008, பார்ன் ஆன் ஆர் பிஃபோர் 31 December 2008. அப்போது இன்றைக்கி இந்த வீடியோ போட்டதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி டேட்டு 31/12/2024. அதனால தான் இன்றைக்கி இதை போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த டேட்டு வந்து உங்களுக்கு சூட் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்பர் ஏஜ் லிமிட் எதுவும் மென்ஷன் பண்ணல. இதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீ வரக்கூடிய வீடியோவில் நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். அடுத்தது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியை நீங்கள் வந்து ப்ளஸ் 2ல் பாடமாக எடுத்து படிச்சிருந்துருக்கணும். அடுத்தது 2024 ப்ராஸ்பெக்டஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9th February 2024 தான் நீட் 2024க்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்தது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது பிப்ரவரி முதல் வாரத்திலோ அல்லது ஜனவரி இறுதியிலோ, ஜனவரி 2025 லாஸ்ட் வீக்லேயோ இல்லைன்னா பிப்ரவரி 2025 ஃபஸ்ட்டு வீக்லேயோ நம்ம வந்து 2025க்கான நீட் நோட்டிஃபிகேஷனை எதிர்பார்க்கலாம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, இது 2024 ப்ராஸ்பெக்டஸ்லேருந்து எடுத்தது தான். இதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் அதையும் நம்ம வந்து உடனுக்குடனாக தெரியப்படுத்திடுவோம். ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கிறவங்களுக்கு 1700 rupees. இது வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு. ஜென்ரல் இடபிள்யூஎஸ், ஓபிசி, என்சிஎலுக்கு 1600 rupees எக்ஸாமினேஷன் ஃபீஸு. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, தேர்டு ஜெண்டர் இவங்களுக்கு வந்து 1000 rupees எக்ஸாமினேஷன் ஃபீஸ். இதுவே வந்து ஓசிஏ கேண்டிடேட்டாக இருந்தால், அவுட் சைடு இந்தியாவில் இருக்கிறவங்களா இருந்தால் 9500 rupees எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இருக்கும். இது வந்து 2024 ப்ராஸ்பெக்டஸில் இருக்கிறது. இதில் உங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் கண்டிப்பாக அந்த அப்டேட் வந்தோடனே நம்ம எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலில் தெரியப்படுத்திடுவோம். அடுத்தது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி நீங்கள் எடுத்து படிச்சிருந்துருக்கணும். வேறு என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ரீசன்ட் ஃபோட்டோகிராஃப் should be either in color or black and white with 80% face without mask இல்லாமல் இருக்கணும். visible including ears against a white background, அதாவது காதுகளெல்லாம் நல்லா தெரிகிற மாதிரி ஸ்டுடியோவில் சொன்னாலே எடுத்துருவாங்க. இது வந்து இப்போ எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீட் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் போய் எடுக்கணும். ஸ்கேன்டு ஃபோட்டோகிராஃப், அந்த ஃபோட்டோகிராஃபை ஸ்கேன் பண்ணிவிட்டு அதில் சிக்னேச்சர், லெஃப்ட் அண்டு ரைட் ஹேண்டு ஃபிங்கர்ஸ் அண்டு தம்ப் இம்ப்ரெஷன், இதுவும் ஜேபிஜி ஃபார்மேட்டு. ப்ராஸ்பெக்டஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலில் நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கான டெமோ வீடியோ போஸ்ட் பண்ணிடுவோம். அடுத்தடுத்த ஸ்லைடில் அதையும் சொல்லியிருக்கிறேன். இது வந்து ப்ரீவியஸ் இயரில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து 10 KB to 200 KBயில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கேன்டு போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோகிராஃப் 4 inch into 6 inch, இதுவும் வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா 10 KB to 200 KB. அடுத்தது த சைஸ் ஆஃப் த ஸ்கேன்டு சிக்னேச்சர் வந்து 4 KB to 30 KB. அடுத்தது டெம்ப்ளேட் ப்ரொவைடட், இதுக்கு வந்து மாதிரி படிவம் ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது த சைஸ் ஆஃப் த ஸ்கேன்டு காப்பி ஆஃப் பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்டு, பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருக்கிறவங்க 50 KB to 300 KB. சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ப்ரீவியஸ் இயரில் நம்ம வந்து ஒரு கேண்டிடேட்டுக்கு நீட் எக்ஸாமுக்காக அப்ளை பண்ணி கொடுத்த ஸ்பெசிமன். அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்னவெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், அப்புறம் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோகிராஃப், அப்புறம் லெஃப்ட் ஹேண்டு அண்டு ரைட் ஹேண்டு 10 கைவிரல் ரேகையும் பதிகிற மாதிரியான அந்த இமேஜை வந்து அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? இதை வந்து 2025 என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து வரக்கூடிய நாட்களில் நீட் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன உடனே நம்ம அப்லோட் பண்ணிவிட்டு வீடியோவாகவும் போஸ்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இதெல்லாம் தான் வந்து 2025க்கு நீங்கள் தயாராக வைத்திருக்க வேண்டிய மிக முக்கியமான
டாக்குமெண்ட். இப்போது எலிஜிபிலிட்டி வைஸ் பார்க்கும்போது 12ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அப்பியரிங் கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம். இப்போ நான் வந்து மார்ச் 2025 +2 எழுத போகிறேன், வெயிட்டிங் ஃபார் ரிசல்ட் அப்படின்ற மாணவர்களும் நீட்டுக்கு அப்ளிகேஷன் போடலாம். யாரெல்லாம் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபார் லிஸ்ட்டில், அதாவது 2024 கவுன்சிலிங்கில் நான் கலந்துக்கிட்டேன். அதில் அந்த எம்சிசியினுடைய ரூல்ஸையும் அதே போல் டிஎன் மெடிக்கல் கவுன்சிலிங்கில் இருந்த ரூல்ஸையும் நான் வந்து சீட்டு கிடைச்ச பிறகு நான் போய் சேரலை, இல்லைன்னா என்னுடைய பெயர் அப்படிங்கிறது எம்சிசியினுடைய டிபார் லிஸ்ட்லேயும் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய டிபார் லிஸ்ட்லேயும் இருக்குது அப்படின்றவங்க கலந்து கொள்ள முடியாது. ஏஜ் லிமிட் சொல்லிட்டேன். இது வந்து மினிமம் ஏஜ் லிமிட்டு. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து நோ அப்பர் ஏஜ் லிமிட்னு தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ 31/12/2008 பார்ன் ஆன் ஆர் பிஃபோர் அதில் நீங்கள் இருக்கணும், அந்த தேதிக்குள்ளே நீங்கள் இருக்கணும். அதை பார்த்துக்குங்க. மேற்கொண்டு 2025க்கான எந்த தகவல் அஃபீஷியலாக கிடைத்தாலும் உடனடியாக நம்ம எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். மேற்கொண்டு இப்போ நம்ம வந்து 2025க்கான ப்ரீ புக்கிங் அப்படிங்கிறது செஞ்சிட்ருக்குறோம். ப்ரீ புக்கிங் அப்படிங்கிறதா என்ன அப்படின்னா, ஃப்ரம் டே 1லேருந்து இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ இருந்து நீங்கள் வந்து நீட் அப்ளிகேஷன் போடுற டேட்லேருந்து, அதுக்கப்புறம் எக்ஸாமை முடிச்சுட்டு கவுன்சிலிங்கில் தமிழ்நாடு, ஆல் இண்டியா கோட்டா, சென்டாக்கு எல்லா விதமான கவுன்சிலிங்லேயும் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுக்கான சீட்டு உங்களுடைய மதிப்பெண்ணுக்கு ஏற்றாற் போல் உங்களுக்கான சீட்டை நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து என்னுடைய நம்ம எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலோட நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸ் என்னங்கிறதையும் தெரிந்து கொள்ளலாம். மேற்கொண்டு ரீஃபண்ட் எப்போ சார் வரும் அப்படின்னு நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு 3ல் ஆல் இண்டியா கோட்டாவாகட்டும் ஸ்டேட் கோட்டாவாகட்டும் ஜாயின் பண்ணுறதுக்கான டேட் அப்படிங்கிறது நேற்றுடன் முடிவடைந்தது. 30 டிசம்பர் 2024 முடிவடைந்தது. இப்போது அந்தந்த மாணவர்கள் அவங்களுக்கு அலாட்டான காலேஜில் போய் ஜாயின் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற தகவலை வந்து அந்தந்த கல்லூரிகள் என்ன பண்ணுவாங்க, ஸ்டேட் கோட்டாவாக இருந்ததுன்னா எம்சிசிக்கும் என்எம்சிக்கும் தெரியப்படுத்துவாங்க. அதுக்கு ஒரு டெட்லைன் கொடுப்பாங்க. அதன் பிறகு உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாலையும் ஸ்டேட் கோட்டாலையும் செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது ரீஃபண்ட் ஆகும். அந்த அப்டேட் வந்த உடனே நம்ம உடனடியாக நம்ம எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். வெயிட் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போது நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேங்க சார் 2025க்கு, இல்லைன்னா ஒரு கோச்சிங் சென்டரில் படிச்சுட்ருக்கிறேன், டே ஸ்காலராக வீட்டிலேருந்து படிச்சுட்ருக்கிறேன், இல்லைன்னா ரூம் எடுத்து படிச்சுட்ருக்கிறேன் அப்படின்ற மாணவர்களுக்கு 35 ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 1 டிசம்பர்லேருந்து இந்த ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் அப்படிங்கிறது போயிட்டுருக்குது. விருப்பமுள்ள மாணவர்கள் இந்த ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸில் நீங்கள் வந்து த்ரூ ஆப்பில் எழுதி பார்க்கலாம். உங்களுடைய ரெகுலர் ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி, நான் கோச்சிங் கிளாஸோட ஷெட்யூலையும் ஃபாலோ பண்ணுறேன், இல்லைன்னா நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறேன், நான் ஓனாக ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சுருக்கிறேன் அப்படின்னா உங்களுடைய ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரீ டைமில் நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். எக்ஸ்ட்ராவாக என்னால் டெஸ்ட் எழுத முடியும், எனக்கு எக்ஸ்ட்ரா கொஸ்டின் பேப்பர் தேவைப்படுது அப்படின்றவங்க இந்த டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கான சர்வீஸ் சார்ஜ் 3000 rupees. இந்த டெஸ்ட் சீரீஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஆப்பில் எழுதுவீங்க. எழுதி முடித்த உடனே உங்களுடைய நீட் ஸ்கோர் அவுட் ஆஃப் 720க்கு எவ்வளவு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இதில் கரெக்டாக எழுதின கொஸ்டினுக்கு +4 மார்க்கும், தவறான கொஸ்டினுக்கு -1ம், அன்அட்டெம்ப்டட் கொஸ்டினுக்கு 0 மார்க்ஸ். இதெல்லாம் கால்குலேட் பண்ணி உடனுக்குடனாக உங்களுடைய மதிப்பெண்ணும் உங்களுக்கு தெரிய வந்துடும். ஸோ தேவைப்படுறவங்க இந்த ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணி எக்ஸ்ட்ராவாக டெஸ்ட் எழுதி உங்களுடைய ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதில் விருப்பமுள்ள இந்த ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸில் விருப்பம் இருக்குது அப்படின்றவங்க ஜிபே பண்ணலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு
பேடிஎம்லையும் பே பண்ணலாம். அதே போல் ஃபோன்பேயில் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். மேற்கொண்டு இதை பற்றின தகவல் தேவைப்படுது அப்படின்றவங்க டைரெக்டாக என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின விளக்கங்களும் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நீட் 2025 தொடர்பாகவும் நீட் 2024 செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் கிடைக்கிற அந்த அப்டேட் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். பாய், see you, have a nice day. அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர்.